ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிங்கப்பூரோட சிக்னேச்சர் டிஷ் லக்ஷா. இது சவுத் இண்டியன் ஸ்டைலில் என்னோட வேர்ஷனில் மேகி நூடுல்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது பட்டர் தான் சேர்க்கணுங்கிறதுல வெஜிடபிள் ஆயில்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா நான் 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் சைஸ் இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல் நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த லக்ஷாவில் ஒரிஜினல் ஆத்தென்டிக் லக்ஷாவில் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பட் இது நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நான் ஒரு 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளிங்க, சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அவங்க இதில் டைரெக்டாக ஸ்டாக் ஆட் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் அது சூப்பாகவே ரெடி பண்ணி நம்ம செய்கிறோம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். இதுக்கெலாம் நல்லா தக்காளியெல்லாம் குழையணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் நல்லது. இதில் நான் 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சிக்கன் வேண்டாம் அப்படின்னா கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, எந்த வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 400 ml தண்ணி விட்டுக்கோங்க, அதாவது 4 கப்பு தண்ணி. ஏன்னா இது நம்ம சூப்பாக எடுக்க போகிறோம். இதுக்கு இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு பேஸே சூப்பு தான். சூப்பி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சூப்பு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சுருங்க. இதுவே வெஜிடபிள்ஸாக இருந்தால் 1 விசில் போதும். இது மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 2 விசிலுக்கு அப்புறம் நல்லா ஸ்டீம் அடங்கணுன்னா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் சூப்பை மட்டும் இருத்துக்கிறேன். இருத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள சிக்கனை நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான். இப்போ இதில் ஒரு சின்ன சின்ன துண்டு, 3 துண்டு பட்டையும், ஒரு 2 ஸ்டார் அனீஸ், ஒரு 3 கல்பாசி, இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் நம்ம இருத்து வச்சுருக்கோம் இல்லையா, சூப்பை தனியாக எடுத்துட்டோம்ல, இப்போ அதில் இருக்க சிக்கனை இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஆனால் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நான் அப்படியே பரட்டிக்கிறேன். இதை நம்ம ரொம்ப பரட்ட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும் இது குக்கரில். ஸோ இதை ஸ்லைட்டாக அப்படியே பரட்டி விடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கன் உடஞ்சிடும். இதுவே வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறவங்க இந்த ப்ராசஸை விட்டுருங்க. பாருங்கள், நல்லா பரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உதிராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது நம்ம சூப்பில் இருக்க சிக்கன் அப்படியே கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதில் மசாலா கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி மசாலா போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது ஒரு ஐட்டம். இதையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம இருத்து வச்சுருந்தோம் இல்லையா சூப்பு, இப்போது அதே கடாயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஊற்றிட்டு அதில் நல்லா 1 கப்பு திக்காக எடுத்த தேங்காய் பால் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் லக்ஷாவோட பேஸ். அவங்க ஸ்டாக்கில் அப்படியே தேங்காய் பால் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எறா பேஸ்டெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் நமக்கு டேஸ்ட்டு சரியாக வராது. ஸோ ஒரு சிம்பிளர் வெர்ஷனில் நான் பண்ணுறேன். இதில் 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து இதை நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது லக்ஷாக்குன்னு இல்லை, நீங்கள் தனியாகவே இந்த சூப் நீங்கள் பண்ணித்தரலாம். பாருங்கள், இது வந்து சில்லி ஆயில். இது நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணது. இதோட ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே கடாயில் நம்ம மேகியை வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 400 ml தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு மேகி மசாலா அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது மேகி தான் போடணுங்கிறதுல நீங்கள் ரா நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பேக்கெட் மேகி இது வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் ஒரு 6 பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். 4 பேருக்கு இந்த 6 பேக்கெட் சரியாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்படியும் இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும். ரொம்ப சூப்பியாக இல்லாமல் இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃப்ரைட் எக் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு அப்படியே எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் வேக வச்ச முட்டை ஒரு 4 முட்டை, அது 2 கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவல் ஒரிஜினல் லக்ஷாவில் வந்து பாயில்டு எக் அப்படியே வைப்பாங்க, மசாலாலாம் இல்லாமல். இதில் நம்ம மசாலாவோட கொஞ்சம் பரட்ட போகிறோம். இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் பாயில்டு எக்கு உப்பு இல்லாமல் அப்படியே வேக வச்சு சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. மசாலா போட்டு ஒரு 2 பக்கம் ஒரு 2 நிமிஷம் பரட்டினீங்கன்னா போதும். அந்த மசாலா கோட் ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எப்படி இந்த லக்ஷாவை அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். உண்மையிலுமே சொல்கிறேங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து மேகியை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அருமையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா சூப்பும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சூப்பு, அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இதை நான் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வீட்டில் பண்ணுறோம். இது வந்து இந்த சில்லி ஆயில் வந்து ஆப்ஷனல் தான். பாருங்கள், சூப்பரான ஒரு அருமையான ஒரு லக்ஷா சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹெல்த்தியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.